ஓட்டாளே கிருகிருக்கோ சடுதா பாட் இந்த அமரகன பாட்ட கேட்டாலே விறுவிறுக்கா மச்சி வெத்தலை போட்ட சோக்குல ஓடே வெத்தலை போட்ட சோக்குல நான் கப்பனு குத்து நம்ம ஊக்குல ஆட வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் ஆடாவது இறக்கம் அமர ரெண்டு நான் சருத்தம் ஆடாபட்டு കടി വന്ന് നാണിക്കുന്നു മദ്രാസ് പഠനം തുടങ്ങി നമ്മുടെ മലയാളത്തിൽ ജനകൻ ശിഖാർ മാളികപ്പുഴം തുടങ്ങി കാസർഗോഡ് വരെ അദ്ദേഹം അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. വെൽക്കമിങ് യു ടു ട്രിവാൻഡ്രം സർ പ്ലീസ്. എല്ലാവർക്കും നമസ്കാരം. I thought you were going to ask something and I am going to answer. No, we'll ask. Sir, പല ഹീറോസ് கிட்ட அடி வாங்கியிருக்கேன். திலீப் அடி எப்படி இருக்கு? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இப்படி 6 மொழிகளில் more than 225 ஃபிலிம்ஸ் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லாங்குவேஜில் இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கின ஒரு பிராப்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. மலையாளத்தில் தங்கமணி வந்து எனக்கு 9வது படம். இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் வந்து மேக்கப் ரூமில் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்தார். கூட வந்து நம்ம திலீப் சாரும் வந்தார். ஏன்னா திடீர்னு நம்ம ரூமில் வந்து ஹீரோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார் இவர் தான் இந்த கேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திலீப் சார் கிட்ட டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்னடா அது எல்லா ஹீரோஸும் அவங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க, நம்ம தான் அங்கே போய் பார்ப்போம். இவர் வந்திருக்காருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஷூரிங் ஆகிடுச்சு. நான் பொதுவாக வந்து எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஷூரிங் இருக்கும். எப்படி நடிக்க போகிறோம், சரியாக நடிப்போமா நடிக்க மாட்டோமா அப்படின்னு. இங்கே என்னன்னா தலைக்க ஆகிடுச்சு. சாரே என்னை பார்க்க வந்தோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து சார் மாளிகைபுரம் பார்த்துருக்கு, நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னா. அப்போவே எனக்கு வந்து இருக்கிற பயம்லாம் போயிடுச்சு. சரி சார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்மளை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு 4 நாள் ஃபைட் போச்சு. எல்லாருமே வந்து ஜனப்பிரிய நாயகன் திலீப் சார்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவர் ஜனங்களுக்கு மட்டும் பிரியமானவர் இல்லை, கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கும் பிரியமானவர். ஏன்னா he kept us very comfortable. சரி அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லை மனசுல. கூட எனக்கு நான் ஃபைட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு அப்படி he was caring actually. he was so caring. எல்லாருமே வந்து நான் மட்டும் இல்லை, ஜான் விஜயனை கூட நடிக்கிற எல்லா நடிகர்களும் அதுதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட நடிக்கிறவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாரு. அதனால தான் வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக என்னாலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபியரே இல்லாமல் போச்சு. ஸோ அது தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட்னஸ் சார். Sir, one more request for you, sir. Actually, John sir வந்து ஒரு benchmark already set பண்ணிட்டார். So likewise, can you sing a song for us? Any language other than காக்கே கூட விட காக்கே மட்டும் பாடுதாங்க பாடி. இந்த அமர சொன்னாரு நல்லா நீங்க நான் இது உங்களே நான் எப்படி பாடி எனக்கே தெரியல. பட் நான் ஏதோ யாரும் என்ன பாடி கேட்டது கிடையாது. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தை நீங்க கேட்டோன்னா டக்குனு ஞாபகம். இது மட்டும் போதும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.